ஒரு சின்ன வேண்டுகோள், எதுவுமே இல்லை. நியூ ஓட்டர்ஸ் இங்கே இருப்பீங்க, நிறைய 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆன பசங்க எல்லாருமே இருப்பீங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ரசிகையாக இருப்பதும் ரசிகனாக இருப்பது தவறு இல்லை. திரும்பவும் சொல்றேன், ரசிகையாக இருப்பதும் ரசிகனாக இருப்பதும் தவறு இல்லை. கொள்கை கோட்பாட்டு உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொள்கை கோட்பாட்டு உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவு செய்து திரையில் தலைவர்களை தேடாதீர்கள். தயவு செய்து நமக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள். பெரியாரோட ஒரு கோட் சின்னது, ஆணும் பெண்ணும் ஜீவனில் ஒன்று தான், ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு கிடையாது, இரண்டுமே மனித ஜீவனே ஆகும். பெரியார் ஆசைப்பட்டது. கலைஞர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய சில திட்டங்களை பற்றி கூற விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதலாக பரம்பரை சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கும் சொத்துரிமை சட்டத்தை 1989 கொண்டு வந்தார். 1956 தனது பெண்கள் சொத்துரிமை மசோதா தோற்கடிக்கப்பட்ட போது டாக்டர் அம்பேத்கர் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான், அவன் இச்சட்டத்தை நிறைவேற்றுவான் என்று சொன்னார். அதை செய்து காட்டியவர் நமது கலைஞர். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகையாக 5000 ரூபாய் வழங்கினார். பின்னர் அது 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 2006 15,000, 2008 20,000 மற்றும் 2010 25,000 என படிப்படியாக உயர்த்தி கிராமப்புற பெண்கள் கல்வியில் முன்னேற வழி செய்தது மாபெரும் புரட்சி. அன்னை தெரசா நினைவாக ஆதரவற்ற பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஏழை பெண்கள் பட்டப்படிப்பை முடிக்கும் வகையில் 1989 நாகம்மையார் நினைவு ஏழை மகளிர் இலவச பட்டப்படிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். பின்னர் 2008 அதே திட்டத்தை முதுகலை பட்டப்படிப்பு வரை நீட்டித்து ஏழை பெண்கள் முதுகலை பட்டம் பெற ஆவண செய்தார். 1973 இந்தியாவிலேயே முதலாக காவல்துறையில் பெண்களை பணி நியமனம் செய்தார். 1975 ஏழை விதவை பெண்களுக்கு, மன்னிக்கவும், விதவை என்ற வார்த்தையை கலைஞர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இங்க இருக்க இளைய கருஞ்சட்டை தோழர்களை தவிர இளைய தலைமுறைக்கு நான் இந்த கொஸ்டினை கேட்கிறேன். இதுக்கு இன்னொரு பெயர் யாருக்காச்சும் தெரியுமா? இளைய தலைமுறை கைம்பெண். கைம்பெண் எதுக்கு கலைஞர் வச்சாருன்ற ஒரு ரீசன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க தக்ஷன். கரெக்ட்ங்க, அதேதான். என்னன்னா, அது நானே குழந்தை சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்காது, நானே சொல்றேன். விதவை என்ற வார்த்தையிலும் பொட்டு இல்ல, கணவனை இழந்த பெண்ணுக்குமே பொட்டு இல்ல, அதனால அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்க கைம்பெண் சொல்லி பாருங்களேன், அது 2 பொட்டு இருக்கும். இனிமே விதவை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், கைம்பெண் அப்படின்னு நம்ம சொல்லி பழகுவோம். 1975 ஏழை கைம்பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 18 வயது நிரம்பிய மகன் இருந்தாலும் முதியோர் உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க 1998 ஆணையிட்டு நடைமுறைப்படுத்தினார். 1998 மகளிர் சிறு வணிக கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் பூ விற்கும் மகளிர், காய்கறி விற்கும் மகளிர் உட்பட பல்வேறு சிறு வணிகங்களில் ஈடுபட்டு ஏழை பெண்களின் பொருளாதாரம் மேம்பட அடைய வழிவகுத்தார். 1990 அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு முறையை கட்டாயமாக கொண்டு வந்தார். 1997 பள்ளிகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களில் 2ஆம் வகுப்பு வரை பெண்களை மட்டுமே பணிக்கு அமர்த்தினார். திருக்கோவில்களில் அறக்காவலர் குழுவில் பெண் ஒருவர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார். இந்த மேடை எனக்கு முதல் மேடை. இந்த மேடை எனக்கு வாய்ப்பளித்த சுபவி ஐயாக்கும் மற்றும் கருஞ்சட்டை தோழர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா மேலே உட்கார்ந்துருக்க அனைவருமே பெண்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மேடையை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த மாதிரி மற்ற இயக்கமும் இந்த மாதிரி எடுத்து நடத்தினா அது பெண்களுக்கு முன்னேற வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த இயக்கத்திலுமே இல்லை டில் நவ், இந்த நிமிஷம். ஆனால் நான் ஆசைப்படுறேன் திராவிட இயக்கத்தில் நான் இணையணும்னு. கூடிய சீக்கிரம் நான் இணைவேன். 150 ஆண்டுக்கு முன் நியூயார்க்கில் பற்ற வைத்த தீ இன்று பல்லாவரத்தில் பரவி கொண்டிருக்கிறது.
தீ பரவட்டும். நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.